இந்த கம்பெனி பேரு ரிலையன்ஸ் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கம்பெனி. ஷார்ட்டா வந்து ரெம்கோன்னு சொல்லுவாங்க. இது துபாயில இருக்க ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஃபீல்டுல வர ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்காக இந்த இமேஜ்ல குடுத்திருக்க வேலைகளுக்கு இப்ப ரெக்ரூட் பண்றோம். இதுல அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்ல. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலே தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நெறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. இது வந்து ஒரு தொழில் கத்துக்கிற மாதிரியான வேலை. இப்ப நீங்க ஒரு டெக்னீஷியனுக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் கீழவோ, ஒரு பிளம்பருக்கு கீழவோ, இல்லன்னா ஒரு டக்ட் மேன் கீழயோ நீங்க வந்து அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது, அவங்க செய்ற எல்லா வேலைகளையும் நீங்களும் கத்துக்கிட்டு, நாளைக்கு நீங்களும் ஒரு டெக்னீஷியனா புரமோட் ஆயிடலாம். அப்படி புரமோட் ஆயிட்டீங்கன்னா, டெக்னீஷியனுக்கு என்ன சேலரி கிடைக்குமோ, அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்லாம, இங்க நீங்க கத்துக்கிற வேலை, நீங்க நம்ப ஊருக்கு நீங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும், நீங்க ஒரு எலக்ட்ரீஷியனாவோ, ஒரு பிளம்பராவோ, டக்ட் மேனாவோ நம்ம ஊர் நீங்க வேலைக்கு போனாலும், ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 800லேருந்து ஒரு ரூ. 1200 வரைக்கும் உங்க ஊர பொறுத்து நீங்க இங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ, அது மட்டும் இல்லாம, இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு லைஃப் டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, தொழில் கத்துக்கிற மாதிரியான வேலைக்கு போணும்னு நெனைக்கிறவங்க, இந்த நல்ல சான்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. சேலரி பார்த்தீங்கன்னா, 1000 திர்ஹாம்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல குடுக்குறாங்க. இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு ரூ. 24,000 வரைக்கும் வருது. இது வந்து 8 ஹவர் டியூட்டிக்கான சேலரி தான். இது இல்லாம ஓடி தனியா இருக்கும். ஓடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அடுத்து எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன், பிளம்பர், டக்ட்மேன் இந்த 3 வேலையில எந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும், அந்தந்த வேலையில குறைஞ்சது ஒரு 2 வருஷமாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா அந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து ஒரு 1200 திர்ஹாம்ஸ் தராங்க. இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு 28,800 வரைக்கும் வருது. இது 8 ஹவர் டியூட்டிக்கான சேலரி தான். இது இல்லாம ஓடி தனியா இருக்கும். ஓடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓவராலா கம்பெனில இருந்து தங்குறதுக்கு இடம், போற வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே குடுத்துருவாங்க. சாப்பாடு நம்ம சம்பளத்துல பார்த்துக்கணும். ஏஜ் லிமிட் 22 வயசுலேருந்து அதிகபட்சம் 37 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். டியூட்டி ஹவர்ஸ் வந்து முன்ன சொன்ன மாரி 8 ஹவர்ஸ் டியூட்டி பிளஸ் ஓடி. வாரத்துல 1 நாள் லீவ் இருக்கும். அந்த லீவ்ல டியூட்டி பார்த்தீங்கனாலும், அதுக்கும் தனியா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஈசிஆர் அண்ட் இசிஎன்ஆர் 2 பாஸ்போர்ட்டுமே எடுத்துக்கிறோம். கம்பெனில இருந்து இந்த வேலைக்காக உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் விசா தான் குடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்காக வர 4ஆம் தேதி வியாழக்கிழமை திருச்சியில வச்சு இன்டர்வியூ பண்றோம். டைரக்ட்டா கிளையண்ட் வந்து தான் எடுக்குறாங்க. இந்த இன்டர்வியூ செலக்ஷன் ஈஸியா இருக்குமா? ஆவரேஜா இருக்குமா? டஃப்பா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்வியூ செலக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். அசிஸ்டன்ட் டெக்னீஷியனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன், பிளம்பர், டக்ட்மேனுக்கு இன்டர்வியூ செலக்ஷன் ஆவரேஜா இருக்கும். ஆனா, உங்களுக்கு அதிக ஆளுங்க தேவைப்படுறாங்க அப்படின்றதுனால, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் ஈஸியா செலக்ஷன் ஆயிடலாம். இந்த இமேஜ்ல குடுத்திருக்க 4 வேலையில ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா, அட்வர்டைஸ்மென்ட்ல குடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி, சர்வீஸ் சார்ஜ் இந்த மாரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஓகேனா என்டர் வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கோ, இல்ல இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்றதுக்கோ எந்த விதமான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் நீங்க பே பண்ண தேவையில்ல. நீங்க நார்மலா வந்து இன்டர்வியூல கலந்துக்கலாம். இன்டர்வியூல செலக்ஷன் ஆயிட்டீங்கன்னா, மெடிக்கல் மட்டும் போட்டு குடுத்தா போதும். நாங்க விசாவுக்கு அப்ளை பண்ணிருவோம். எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறமே நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம அந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அனுப்புற அப்டேட்ஸ் எல்லாம் தினமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மென்ட்ட வெளிநாட்டு வேலை தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.